வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிறார் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சந்திஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதே போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் என பல பகுதியிலிருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னரே புதிய கட்சியை ஸ்தாபிப்பது தொடர்பான தீர்மானத்தை அறிவிப்பதாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தெரிவிப்பு. வவுனியாவில் 13 வயது பாடசாலை மாணவி பாலியல் வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்றும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள். மக்களின் பிரச்சினைகளை ஆராயும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் 3வது நாளாகவும் இன்றும் முன்னெடுப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வவுனியா உக்குலாங்குளம் பகுதியில் 13 வயது பாடசாலை மாணவி கங்காதரன் ஹரிஷ்ணவி பாலியல் வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்றும் சில பிரதேசங்களில் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெற்றன. இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாறு மூலை வளாகத்திற்கு முன்பாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சிறுமி வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமையை கண்டிக்கும் வகையிலான பல்வேறு வாசகங்கள் அடங்கிய ஸ்லோகங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஏந்தியிருந்தனர். அத்துடன் சிறுமியின் கொலையை கண்டித்து பல்கலைக்கழக மாணவர்கள் கோஷங்களை எழுப்பியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மாணவி ஹரிஷ்ணவியின் கொலையை கண்டித்து திருகோணமலை மற்றும் மன்னாரிலும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வீடு வீடாக சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறியும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் 3வது நாளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் 25 மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களின் பிரச்சினைகளை அறிந்து கொள்ளும் முகமாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் யாழ்ப்பாணம், பண்டாரவளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பின்தங்கிய பிரதேசங்களுக்கு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தனர். வடமாகாணம், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள பின்தங்கிய கிராமங்கள் பலவற்றிற்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் விஜயம் மேற்கொண்டிருந்தனர். வடமாகாண மக்களின் பிரச்சினைகளை தேடி மக்கள் சக்தி குழுவினர் யாழ்ப்பாணம், சுன்னாகம் பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்டனர். வீடு வீடாக சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் எழுத்து மூலமாகவும் இதன்போது பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒன்றுமே தேவையில்லை, எங்களோட சொந்த ஊர் தான் தேவை. அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கிய மெயின் பிரச்சனை. எங்களோட பிள்ளைக்கு 26 வயது. இப்ப அவ நாங்கள் சொந்த இடம் எங்களை மயிலட்டு தானுங்க. எல்லாருக்கும் மயிலட்டு தான் சொந்த இடம். மயிலட்டு சந்திக்கு அங்கதான் எங்கிற இடம் இல்ல. உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? நாங்கள் எங்களை நாளில் விட்டதான் சரி, எங்களை நாட்டுக்கு விட்டா நீங்க சரி. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தின் பின்தங்கிய பிரதேசங்களுக்கான விஜயத்தை நிறைவு செய்து இன்று மாலை முல்லைத்தீவு நகரை எமது குழுவினர் சென்றடைய உள்ளனர். மக்களின் பிரச்சினைகளை அறியும் இல்லங்கள் தோறும் திட்டத்தை முன்னெடுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரை வரவேற்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இன்றைய தினம் எமது குழுவினர் பண்டாரவளை பகுதிக்கு விஜயம் செய்து மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். நாடு பூராகவும் மக்களின் பிரச்சினைகளை கேட்டறியும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இந்த திட்டத்திற்கு பேராதனை பல்கலைக்கழகமும் ஒத்துழைப்பு வழங்குகின்றது. எதிர்வரும் 18ஆம் தேதி வரை உங்கள் பிரச்சினைகளை கேட்டறிய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் உங்களது இல்லங்களை நோக்கி வருகை தர உள்ளனர். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செய்திடத்தினூடாக இன்றைய தினத்தில் நாங்கள் குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு எங்களுடைய விஜயத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். குருநாகல் மாவட்டத்தில் திகன்னாப பிரதேசத்திலேயே இன்றைய தினத்தில் நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். காடுகளினால் சூழப்பட்ட இந்த கிராமத்தில் மக்கள் எதிர்நோக்கும் மிக பிரதானமான பிரச்சனையாக யானை தொல்லையை முன்வைத்திருந்தார்கள். அதேபோன்று குரங்கு தொல்லை காணப்படுவதாகவும் தெரிவித்தார்கள். அதேபோன்று கிட்டத்தட்ட 80 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற் செய்கை இந்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது. பிரதானமாக நீரை வழங்கும் காணப்படும் நபரவ குளத்திலிருந்து தற்போது மக்கள் நீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவித்திருந்தார்கள். காரணம், டெட்ரோய ஆற்றில் மணல் அகழ்வு மேற்கொள்ளப்படுவதால் இந்த மண் கழுவப்பட்டு இதிலிருந்து வெளியேறும் கழிவு இந்த குளத்தில் வந்து நிரம்புவதால் மக்கள் நெற்செய்கைக்கான நீரை பெற்றுக் கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக எங்களுக்கு தெரிவித்தார்கள்.
தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நேசத்தோடு. இன்றைய தினம் குருநாகல் மாவட்டத்தின் பல கிராமங்களுக்கு நாங்கள் விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இது தொடர்பான வேண்டிய தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திகல்லாவ பிரதேசத்தில் இருந்து கிருஷ்ணன் மணிபாலன். கிராமங்கள் தோறும் சென்று மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் பயணம். பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மற்றொரு சமூக பணி. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி. இல்லங்கள் தோறும் அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான மக்களின் யோசனைகளை கேட்டறியும் குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 2ஆம் நாள் அமர்வு இன்றைய தினம் தற்போது நடைபெற்று வருகின்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இந்த குழுவின் அமர்வு இடம்பெறுவதுடன் அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பிலான மக்களின் கருத்துகளும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமான அமர்வில் மாலை 4 மணி வரை மக்களின் யோசனைகள் பதிவு செய்யப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் பொதுமக்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், கல்விமான்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு அரசியலமைப்புக்கான தங்களின் யோசனைகளை பதிவு செய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களையும் தேசிய இனமாக அங்கீகரித்தல், தேசிய கொடியில் உள்ள படிமங்களில் மாற்றம் மேற்கொள்ளுதல், இலங்கை அரசியல் யாப்பில் விகிதாசார தேர்தல் முறையில் திருத்தம், அரசியல் தலையிடற்ற கல்வி நிலையை உறுதிப்படுத்துதல், வடக்கு கிழக்கு இணைந்த அதிகார பகிர்வுடனான ஆட்சி முறை என பல்வேறு யோசனைகள் இன்றைய தினம் முன்வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு வெற்றாப்பளை மகா வித்தியாலயத்திற்கான புதிய கட்டடம் ஒன்று இன்றைய தினம் கையளிக்கப்பட்டது. இலங்கை விமானப்படையினரால் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வெற்றாப்பளை மகா வித்தியாலயத்திற்கான புதிய கட்டிடத்தை கையளிக்கும் நிகழ்வில் வன்னி பிராந்தியத்தின் விமானப்படை கட்டளை தளபதி உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பொகவந்தலாவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லைனான் பகுதிக்கு செல்லும் பிரதான பாலம் உடைந்துள்ளமையால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நேற்றைய தினம் இந்த பாலம் உடைப்படுத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். லைனான் பகுதிக்கு செல்லும் பிரதான பாலம் உடைந்து விழுந்துள்ளமையால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து முற்றாக பாதிப்படைந்துள்ளது. நேற்றைய தினம் குறித்த பாலத்தினூடாக பஸ் ஒன்று பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பாலம் கீழிறங்கியுள்ளது. எனினும் பஸ்ஸில் பயணித்தவர்களுக்கு எவ்வித பாதிப்பு. பொகந்தலாவில் இந்த பாலத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் வெடிப்பு ஏற்பட்டதாகவும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பிரதேசம். ஹிங்குரானி சீனி தொழிற்சாலையின் கீழ் கரும்பு செய்கையை மேற்கொண்ட பல விவசாயிகள் அறுவடை காலம் நெருங்கியும் உரிய காலத்தில் தங்களது கரும்பை அறுவடை செய்ய முடியாமல் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர். கரும்பினை அறுவடை செய்வதற்கான வசதிகளை தோட்ட நிர்வாகம் செய்து கொடுக்காமையினால் காலம் தாண்டி கரும்பு பூத்து அறுவடைக்கு தகுதியற்ற உற்பத்தி பொருளாக மாறியுள்ளதாக கரும்பு செய்கையாளர்கள் விசனம் வெளியிடுகின்றனர். கரும்பு அறுவடை மேற்கொள்வதற்கான இயந்திர வசதி ஏற்படுத்தி கொடுக்காமையே தமது உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக கரும்பு செய்கையாளர்கள் விசனம் வெளியிடுகின்றனர். இந்த நிலைமை காரணமாக தமது கடனை அடைப்பதில் தாம் அதிக சிக்கல் தன்மைகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் கரும்பு செய்கையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சரியான கரும்பு வித கரும்பு இல்ல, இந்த கரும்பு பூத்தோம் எங்களுக்கு 100 டன் கரும்பு செய்யறதுக்கு இந்த வெட்டுவோம் நாங்க. ஆனா இது சரியான வித கரும்பு இல்லாத காரணத்தாலதான் இது பூத்திருக்கு. அறுவடை குறிப்பிட்ட காலத்துல செய்யாததால அந்த கரும்பு பூத்திருக்கிற. இப்ப 2 வருஷம் இந்த கரும்பு வெட்டாம இருக்கிற. இந்த 2 வருஷத்தால பாருங்க 100 டன் நாங்க எதிர்பார்க்கறது இப்ப 50 டன் தான் இருக்கு. இந்த 50 டன்னால இந்த 2 வருஷம் எங்களுக்கு சரியான நஷ்டம். பாருங்க, கடையில கிட்டத்தட்ட 60-70 எங்களுக்கு கடக்காட்சி கொடுக்க வேண்டி. கரும்பு செய்கை அறுவடை செய்யப்படாமல் தொழிற்சாலை பருவ காலத்திற்கென மூடப்பட்டுள்ளதால் தாம் உற்பத்தி செய்த கரும்பை சந்தைப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் கரும்பு செய்யாளர்கள் தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெல் வயல்களில் பாக்டீரியா தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் சேதமடைந்துள்ளன. பயிர்ச்செய்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் விளைச்சலும் பாதிப்பினை சந்தித்துள்ளது. பாக்டீரியா தாக்கம் காரணமாக நெற்கதிர்கள் வெளிரும் தன்மை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டினார். இலைகளில் தாக்கம் காரணமாக நெற்கதிர்கள் பாதிப்படைவதன் மூலம் நெல்மணிகள் பதநிலையை அடைவதாகவும் விவசாயிகள் விசனம் வெளியிடுகின்றனர். இந்த போகத்திலே வாடல் நோய் என்று சொல்லப்படுகின்ற மக்களால் கூறப்படுகின்ற அந்த ஒரு வகையான நோய்
அந்த இலைகள் வாடி இருக்கின்ற நோய் காணப்படுகின்றது. இதனால் இப்போகத்திலே பெருமளவான கடந்த காலத்திலே இருந்த அளவு இல்லாமல் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கின்றது. இதனால் இந்த ஏழை விவசாயிகள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அந்த அறுவடை வளமையை விட குறைவாக இருக்கின்றது இந்த பகுதியிலே. அம்பாறை மாவட்டத்தில் காணப்படும் 74,000 ஹெக்டேர் பரப்பில் சுமார் 1,500 ஹெக்டேர் பரப்பு குறித்த நோய் சிறிய அளவில் மற்றும் பாரியளவில் தாக்கமடைந்து காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை வெளியிடுகின்றனர். வாழ்வாதாரத்தின் அடிப்படையான வீடுகள் மறக்கப்பட்ட நிலையில் எதிர்காலத்தை கேள்விக்குறியாகி தற்காலிக கொட்டில்களில் வாழ்ந்து வரும் மக்களின் நிலை தொடர்பில் இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. திருகோணமலை திரியாய் கிராமமே இது. சுமார் 280 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றனர். கூலி தொழில் மூலம் தமது அன்றாட வாழ்வினை கொண்டு செல்லும் இந்த மக்கள் தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதுவரை காலமும் எங்களுக்கு நிரந்தர வீடு தரவில்லை. 6 மாத கால எல்லைக்குள்ள நிரந்தர வீடு தருவதாக கூறினார்கள். இதுவரை காலமும் தரவில்லை. இது சம்பந்தமாக மேலதிகாரிகளுக்கு எழுத்து மூலமும் வாய் மூலமும் அறிவிச்சும் இற்றவரையிலும் எந்த உதவியும் செய்து தரப்படவில்லை. இருக்கோம் பிள்ளைங்க 3, நாங்கள் 2 பேர் 5. நாங்கள் இன்னும் தக்காளியை கொட்டியில் தான் இருக்கிறோம். ஒரு வசதியுமே எங்களுக்கு இல்லை. இங்கே சரியான வெயில் இருக்க இல்லாது என்ன பண்ண நாங்கள் அதில் தான் நிற்கிறோம். எங்களுக்கு 6 மாதத்துக்கு வீடு தரேன். நாங்கள் 6 மாதத்துலேயே தர இல்லை. இன்னும் நாங்கள் அந்த கொட்டியில் தான் வைக்கையில் தான் இருந்து கொண்டிருக்கோம். நாங்கள் 2002ஆம் ஆண்டு மீள்குடியேற்றப்பட்ட இவர்கள் கொட்டில்களிலும் கூடாரங்களிலும் வசித்து வருவது நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. கொட்டில்களில் இன்னல்களுக்கு மத்தியில் வாழும் தமக்கு யானைகள் தொல்லைகளினால் குடியிருப்புகள் சேதமடைவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குறித்த கிராமத்தில் வசிக்கும் சிறுவர்களின் எதிர்காலம் தொடர்பில் பெற்றோர்கள் ஏக்கத்துடன் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நாங்கள் இந்த தற்காலிக வீடு போட்டு தரும்போது 6 மாசத்தால வீடு தருவோம்னு சொல்லி இதில் கொண்டு நிறுத்தினவே. ஆனால் அதை பற்றி இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதில் நிறைய இடங்கள்ல இந்த வீட்டு திட்ட சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் இதை பற்றி ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. குடிநீர் மற்றும் மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற நிலையில் வாழும் தமக்கு பிரதேச அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் மாத்திரமே வழங்கி விட்டுச் செல்வதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமது வாழ்வில் எப்போது விடிவு ஏற்படும் என்று ஏக்கத்துடன் உள்ளனர் திரியாய் கிராம மக்கள். மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் பூங்காவன திருவிழா நேற்றிரவு இடம்பெற்றது. வசந்த மண்டப பூஜைகளை அடுத்து சுவாமி உள்வீதி மற்றும் வெளிவீதி வலம் வந்தார். மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் பூங்காவன திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியாளர் செய்திகள் 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.